Facebookல பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுல ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாசாவினுடைய இந்த செய்தி தான். அதாவது செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் அந்த திட்டம் குறித்து தான் பலரும் வந்து பார்த்திருக்கிறாங்க, பலரும் பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாசாவினுடைய அந்த 3 வழி திட்டங்கள்ல முதல் வழியானது என்ன அப்படின்னா பூமியினுடைய புவிப்பட்ட பாதையில வந்து இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல விண்வெளி ஆய்வு மையத்துல தற்போது விண்வெளி வீரர்கள் தங்கி இந்த மாதிரியான கோள்களுக்கு போகும்போது எப்படி தங்களை தகவமைக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சியில தற்போது அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா நேரடியாகவே நிலாவிற்கு அடுத்தபடியா செவ்வாய் கோளுக்கு அவர்களை அனுப்பும் திட்டம் என்பது வந்து நாசாவிடம் இருக்கு. இந்த திட்டம் என்பது 2030க்கு பிறகு 2040க்குள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அப்படி ஒரு டீப் ஸ்பேஸ்க்கு போகும்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே இருந்தே தற்போது ஆராய்வதற்கான அந்த பணிகள் என்பது வந்து தற்போது தொடங்கியிருக்கு. அது குறித்தும் பலரும் பேசியிருக்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியா முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சனிக்கிழமை அன்று துருக்கியில அங்காரால பேரணியின் போது அந்த தற்கொலைப்படை தாக்குதல் என்பது வந்து நடைபெற்றது. 97 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு IS பயங்கரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு அந்நாட்டு பிரதமர் வந்து தகவல் வெளியிட்டு இருக்கிறார். அது குறித்தும் பலரும் தங்களுடைய வருத்தங்களை வந்து இந்த இடத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த பேரணியின் போது தற்கொலைப்படை தாக்குதல்ல உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்காரால வந்து மக்கள் பலரும் கூடியிருந்து அவர்களுக்கான மௌன அஞ்சலி என்பது வந்து செலுத்தப்பட்டது. இது குறித்தும் இந்த இடத்துல அதிகமான பதிவுகள் இருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியா சர்வதேச நாளிதழ்கள் வந்திருக்க கார்ட்டூன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில இந்த கார்ட்டூன் என்பது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் என்பது வந்து தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுக்கு தெரியாம ஈரான் வந்து மேலும் ஒரு ஏவுகணையை வந்து சோதித்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் Facebook, Twitterல அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றன.